श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது தியான யோகத்தில் 6வது ஸ்லோகம். பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மே ஆத்மனாஜிதः அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மை ஆத்மனாஜிதः அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனாஜிதः அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? போன ஸ்லோகத்தில் தனக்குத்தானே தன்னைத்தானே மேலே என்ன பண்ணணும், உயர்த்தி கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவரே எவனால் யாராலையாவது ஆத்மனா ஏவ தன்னாலேயே தனக்குத்தானே ஆத்மா தான் ஜெயிக்கப்பட்டவனோ தன்னாலேயே ஆத்மனாஜிதா தன்னாலேயே தான் ஜெயிக்கப்பட்டவனோ தஸ்ய அவனுக்கு ஆத்மா ஆத்மனா ஆத்மனஹ தனக்குத்தானே பந்துவாகவும் உறவினனாகவும் தனக்குத்தானே மித்ருவாகவும் தனக்குத்தானே என்ன எல்லாம் செய்து கொள்ளுவனாகவும் இருக்கிறான். அவ்வாறு ஜெயிக்காதவன் அனாத்மனஹா தன்னைத்தானே ஜெயிக்காதவனுக்கு ஆத்மா ஏவ தானே சத்ருவத்து தானே பகைவனைப் போல் என்ன பகைமை நிலையில் வர்த்ததே உள்ளவனாக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவனுடைய நல்ல விஷயங்கள் அவனுக்கு என்ன தெரியாத போகிறது, அவன் எதெல்லாம் செய்வானோ அது அவனுக்கு தெரியாமல் போகிறது. அதனால் அவனுக்கு தன்னைத்தானே ஜெயித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தான் முதலில் மனம் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் அமைதியாக இருக்கணும் என்று சொன்னால் தன்னுக்குள்ளே இருக்கிற பெருமாள் இருக்காரே அந்தராத்மா, ஜீவனுக்கு அந்தராத்மா இருக்காரே, அந்த அந்தராத்மாவோட தினமும் 2 நிமிடங்கள் பேச வேண்டும். முதல்ல சொன்னோம், போன ஸ்லோகத்தில் இதை பற்றி நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அதில் என்ன பகிர்ந்திருந்த பொழுது இதில் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 வார்த்தை சொல்லலாம். அதாவது பெருமாளோட அனுகிரகம் இருக்குது, ஆச்சாரியர் அனுகிரகம் இருக்குது, குரு என்ன பண்ணுறார், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். அப்புறம் நல்ல சகா கூட்டங்கள் இருக்குது. அதாவது நம்ம ஒரு குரூப்பில் இருக்கமே, அந்த குரூப்பில் இருக்கிறவாளுக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இன்னும் கூட இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேங்குன்னு, அப்புறம் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸஸ்ன்னு சொன்னால் பெரிய அளவில் ஊராக கும்பல் இருக்கும். இதே பேர் சொல்லிட்டு ராதே கிருஷ்ணா ராதே ராதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப்பு நிறைய ஊரில் இருக்கும். அதேமாதிரி பாண்டுரங்க விட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மாநிலம் முழுக்க எல்லாருமே பாண்டுரங்க விட்டலை பேசும்போதே ஹலோ ஹவாரியூலாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல ஆரம்பிச்சவே ராதே ராதே ராம் ராம் விட்டலை அப்படி தான் பேசிப்பா. அதனால் அதுபோல் ஒரு குழு இருக்குது, அடியார்கள் கூட்டம். அந்த அடியார்கள் கூட்டத்தில் எல்லாரும் ஒரு என்ன இருக்குது, அவளுக்கு ஒரு பங்கு பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் எல்லாரோடைய அருளும் இருந்தாலும் கூட அதுக்கு முக்கியமான இன்னொரு அருள் வேணும். அப்படின்னு கேட்டால் தனக்குத்தானேன்னு ஒரு வார்த்தை 2 ஸ்லோகமாக பெருமாள் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, தனக்குத்தானே ஒரு ஈடுபாடு வேண்டும். தானும் இதை போல் என்ன பண்ணணும், நம்ம இதில் சேர்ந்துட்டு நம்மளோட குணாதிசயங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்க வேண்டும். ரஜஸ்தம செவிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அது இல்லாமல் தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படின்னு இத்தனை எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு அருள், முக்கியமான அருள் என்ன சொன்னால் அந்த ஜீவன் என்ன ஆகும், நாசமாயிடும். அந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தில் விட்டுட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே சிலதெல்லாம் கிடைக்காத போயிடும். இதில் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு ஃபேமிலியில் நம்ம 5 பேர் இருக்கோன்னு வையுமே, அந்த 5 பேர் இருக்கிறதுல ஒரு 2 ஜீவன் தான் சரணாகதி பண்ணிட்டு மேலுக்கு போயிடும். பாக்கி இருக்கிற 2-3 பேருக்கு சரணாகதி ஆயிருக்காது. அவள் மறுபடியும் இந்த மேகத்தில் மாட்டி சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் பித்ருலோகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருந்து அதுக்கப்புறம் எந்த ஃபேமிலியில் போய் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து மறுபடியும் மனுஷ ஜென்மா கிடைச்சாதான் இந்த கர்மாலாம் திதுபாடாகும். ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனுஷ ஜென்மா ஆனால் தான் கர்மாவை எப்படி கழிச்சிக்கிறதுன்னு மட்டும் தெரியும். அப்புறம்தான் அடுத்தது மோட்சம் அடையிறதுக்கோ வேறு இன்னும் சில உலகங்களுக்கு போகிறதுக்கோ சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கோ நம்மளை முயற்சி பண்ண முடியும். ஒரு பசுவாவோ பட்சியாவோ பிராணியாவோ பிறந்துட்டோன்னு வைங்கோ,
வெறும் கர்மா ஒண்டி அனுபவிக்க முடியும், வேறு எதுவுமே அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது. மறுபடியும் அந்த ஜென்மா முடியும். மறுபடியும் அந்த ஜென்மா முடிஞ்ச போது அந்த ஜீவன் வேறு மாதிரி மறுபடியும் பசுவாக பிறக்குமோ, பசுவாலேயே காளையாக பிறக்குமோ, கன்றுக்குட்டி போடுற பசுவாக பிறக்குமோ, பால் கறக்குமோ. எருதுவாக பிறந்துருத்துன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் மூட்டை இழுத்துக்கிட்டு போகணும், அவ்வளோதான். எருது அது வந்து ஒரு அவசரம் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே அதுக்கு யார் சொல்கிறதையும் அது கேட்கவே மாட்டா. அதுக்கு என்ன சொல்கிறதும் அதுக்கு சொல்லவும் முடியாது. அதனால் மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய கர்மாவை முடிச்சுக்கிண்டு மேலே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தனக்குத்தானே உயர்வாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும், தன்னைத்தானே ஒருபொழுதும் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. பெருமாள் சொன்னார் இல்லையா, போன ஸ்லோகத்திலே அதை சொல்லி கொடுத்தார். அதனால் இன்னொரு அருள் இல்லையாகில் ஜீவன் நாசமடைவான். அந்த முக்கியமான அருள் என்னது, தன்னுடைய நெஞ்சினது. தன் மனசில் நம்ம வந்து விகல்பம் இல்லாமல் சத்துவகுணங்களை மேலோக்கி வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் அதாவது தான் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நெஞ்சில் உதிக்க வேண்டும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே தான் கெடுகின்றான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.